ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸு நீட்டாக எப்படி தைக்கலான்னு தான். பட்டி தையலெல்லாம் உள் சைடு போயிருக்கும், பிசிறும் மேல் சைடு வராது. நெக் பீஸும் மேல் சைடு கிராஸ் பீஸ் வச்சு அடித்து தைக்கலாம். இது எல்லா வகையான கிளாத்துக்கும் நீட்டாக தைக்கலாம். சைடு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி மெத்தேடில் எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக் சைடு என்ன மடித்து தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்டில் தைச்சோம்னா கரெக்டாக சைடு ஜாயிண்ட் ஆகும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கு. அதே அளவு தான் இந்த ப்ளவுஸும். ஃபஸ்ட்டு பேக் சைடு தைச்சிக்கலாம். உள் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் சைடு மடித்து விட்டுக்கலாம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மடித்து தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அதுலேயே நெட்டாக மடித்து கீறி விட்டுக்கலாம். அதுலேயே தையல் அடித்தோம்னா கரெக்டாக வரும். இது ஒரு காட்டன் பீஸு, தண்ணியில் போட்டதுனால ரொம்ப மெலிசாக இருக்குது. நாம் தைக்கிற கிளாத்து ஒரு டிசீவ் கிளாத்து. இது மடித்து தைக்கிறதுக்கு கிராஸ் அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டோம்னா பேக் சைடு கிராஸ் வராமல் கரெக்டாக வரும். ப்ளவுஸ் கிளாத்தை கீழ் சைடு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தோட ப்ளவுஸ் கிளாத்து 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கும். தைக்கும் போதும் அதே மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி சைடில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பின்னாடி கை கொடுத்து மெதுவாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் மெதுவாக தைச்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி மேல் சைடு வச்சு தைச்சதுனால கிளாத்து ரெண்டும் சரியாக இருக்குது. 1.5 இன்ச் இருக்கிறத 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ கிளாத்து உள் சைடு தேவையில்லை. இது மடித்து தைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இவ்வளோ கிளாத்து வேணும். பீஸ் ரெண்டாக எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை ஒரு சைடு தள்ளி விட்டுடலாம். அது மேலே ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நேர் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு தையல் அடிக்கிறதுனால லைனிங் கிளாத்தை விட்டு ப்ளவுஸ் கிளாத்து வெளி சைடு வராது. பீஸ் திருப்பின பின்னாடியும் நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்து மேலே 1 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்து மேல் சைடு தூக்குன மாதிரியே தான் இருக்கும். 1.25 இன்ச்சு உள் சைடு கிளாத் இருக்குது. நாம் 1 இன்ச்சு மட்டும் தையல் அடித்தோம்னா எல்லா கிளாத்து மேலேயும் தையல் வந்துடும். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். கீழ் சைடு பீஸை அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கலாம். அப்போ ஈவனாக வரும். இப்போ சரியாக இருக்குது. சுற்றியும் பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். பேக் சைடு பீஸு வேலை இவ்வளவு தான். ஸ்லீவ் வளைவு வர்ற இடத்துக்கு மட்டும் மெதுவாக தைச்சிக்கலாம். பீஸ் இந்த மாதிரி நகர்ந்து வந்ததுனாலும் சரி பண்ணிக்கலாம். ரொம்ப வேகமாக தைச்சோம்னா இந்த கிளாத்து நகர்ந்து வந்ததுனாலும் லைனிங் கிளாத்தோட ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப குறைவாக தெரியும். ஏன்னா 2 கிளாத்துமே வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால மெட்டீரியலு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக தைச்சோம்னா தான் சரியாக வரும். லைனிங் கிளாத்து காட்டன் கிளாத்து, அதனால் தண்ணியில் போட்டதுனால ரொம்ப மெலிசாக இருக்குது. கீழ் சைடு இருக்கிறது ஒரு டிஷ்யூ கிளாத்து, அது ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதனால் அது மேலே இந்த கிளாத்து ஒட்டவே ஒட்டாது, தூக்கிட்டே தான் வரும். அதனால் நம்ம இப்படி கையில் அமுத்தி பிடிச்சி கரெக்டாக தைச்சிக்கலாம். அதிகமாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு சைடும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தையல் நீட்டாக வந்திருக்கு. துணியும் எச்சு கம்மி வராமல் சரியாக வந்திருக்கு. அடுத்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். மடித்து தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கு. அதுலேயே ஆப்போசிட் வச்சு ஒவ்வொரு கிளாத்தையும் மடித்து விட்டுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஸ்லீவ் மாறாமல் சரியாக வரும்.
உள் சைடுக்கு மார்க் பண்ணியிருக்கு. அது மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம மடித்து விட்டது மேலேயே தையல் அடிச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு மேல் சைடு தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை ஒட்டி தையல் அடித்து மேல் சைடு தையல் வராமல் தைச்சோம்னா இந்த கிளாத் ரொம்ப மேல் சைடு தூக்குன மாதிரியே வரும். அதனாலேயே நான் மேல் சைடு தையல் வர மாதிரி தைச்சிக்கிட்டேன். இல்லை மேல் சைடு தையல் வராமல் இருக்கணும்னா ஊசி எடைக்கு லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் அடித்து 1/2 இன்ச்சு தள்ளி லைனிங் கிளாத்தில் மட்டும் தையல் அடித்தோம்னா ஸ்லீவுக்கு மேல் சைடு தையல் வராது. மேல் சைடு வீடியோவில் பார்க்குறது இதுக்கு முன்னாடி லைனிங் ப்ளவுஸு ஒரு வீடியோ போட்டிருந்தது. பிசிறு உள் சைடு போகிற மாதிரி மடித்து தைக்கிறது எப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டும் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி பட்டி பீஸ்லேயும் அதே மாதிரி தான். அது வேறு மெத்தேடில் நாம் தைச்சிருந்தோம். இந்த ப்ளவுஸும் அதே மாதிரி தான். பட்டி பீஸும் இது வேறு மெத்தேடில் தைச்சிருக்கோம். கழுத்து பீஸும் மேல் சைடு பீஸ் வச்சு எப்படி அடித்து தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த மெத்தேடு ஒவ்வொருத்தருக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஒவ்வொரு கிளாத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேல் சைடு பார்க்குறது நல்லா கெட்டியான கிளாத்து, அதனால நம்ம அப்படி தைச்சோம். இந்த கிளாத்து நல்லா மடிஞ்சு வராது, மேல் சைடு தூக்குற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மெத்தேடு வேணுமோ யாருக்கு என்ன செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிக்கலாம். உள் சைடுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். கீழ் சைடு லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். 4 இன்ச்சு சுற்றியும் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம். பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். கிளாத்து நகுந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு பெரிய தையல் அடிச்சிருந்தோம்னாலும் கிளாத் எங்கேயும் நகராது, நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் சைடில் அப்படியே தைச்சிக்கிட்டேன். சென்டரில் எந்த தையலும் அடிக்கலை. இதே ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா கையிலே அமுத்தி பிடிச்சி தைக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுனாலும் பெரிய தையல் வச்சு சென்டரில் ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா 2 கிளாத்து எங்கேயும் நகராது. அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். 4 இன்ச்சு அதிகமாக இருந்ததுனா தான் இந்த கிளாத்தில் அதிகமாக பிசிறு வரும். அதனால் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பின்னாடி சரியாக இருக்குதானே வச்சு பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு. அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். 1.25 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. 2.25 இன்ச் நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். சின்ன தையலாக வச்சுக்கலாம். ஒரு பீஸ் அடித்த பின்னாடியும் ஆப்போசிட் வச்சு இன்னொரு பீஸையும் அடிச்சுக்கலாம்.
2 தையல் அடித்த பின்னாடி பிசிறு உள் சைடு போகிற மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சோம்னா பிசிறு எதுவும் மேல் சைடு வராது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு பிடிச்ச டாட்லேருந்து 1.25 இன்ச்சு மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே மடிச்சுக்கலாம். 4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கட்டு கட்டிக்கலாம். 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இன்னொரு பீஸும் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு டாட் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் கார்னர்லேருந்து இப்போ பிடிச்ச 2 டாட்டுக்கு இடையிலையும் விரல் வச்சோம்னா சரியாக கிராஸ் வரும். அதுலேயே 4 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். மேல் சைடு 4 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். கட்டு கட்டி சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். கீழ் சைடு வந்ததையும் ஊசி எடை கொண்டாந்துக்கலாம். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் மேல் சைடு அடிச்சுக்கலாம். அடுத்த பீஸும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஒரு பீஸ் தைச்சு அதுக்கு பின்னாடி இன்னொரு பீஸ் தைச்சோம்னா அளவும் சரியாக இருக்கும், வேலையும் ஈஸியாக முடியும். டாட் பிடிச்ச இடத்துக்கு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். கப் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. சரியான அளவு இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு என்ன தேவையோ அதே அளவு இருக்குது. ரெண்டு பீஸும் ஒரே அளவு இருக்குது. இதில் அதிகமாக இருந்ததுன்னா கூட இன்னும் ஒரு பாயிண்ட் தையல் அடித்தோம்னா சரியாக வந்துடும். அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட் பீஸு எச்சு கம்மியாக வராமல் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். தைச்சி வச்ச பேக் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். பட்டி பீஸும் கீழ் சைடு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் டாட் பிடிச்சி அப்படியே இருக்குது. பேக் சைடு பீஸ் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 8.25 இன்ச்சு நீளம் இருக்குது. இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் பீஸும் அதே அளவு 8.25 இன்ச்சு வந்ததுன்னா எச்சு கம்மி வராமல் சரியாக இருக்கும். பட்டி கட்டிங் செய்யும்போதும் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக விட்டுருக்கு. 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் தைச்சோம்னா சரியாக வர மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு கட் பண்ணியிருக்கு. இப்போ நான் மடிக்கிற 2 தையலும் அதே அளவு தைச்சோம்னா சரியாக இருக்கும். அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ண பின்னாடி 8.25 இன்ச்சு சரியாக அளவு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் குறைவாக வருது. இன்னொரு பாயிண்ட்டு கீழே இறக்கி மார்க் பண்ணி அதே அளவு தைச்சிக்கலாம். அப்போ அளவு சரியாக வரும். பட்டி பீஸ் மேலே ப்ளவுஸ் கிளாத்து கரை பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிசுறுலாம் உள் சைடு போயிடும். உள் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 4 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி கிளாத் வச்சுக்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தில். இப்போ பட்டி பீஸ் என்ன இருக்கோ அதே அளவு கட் பண்ணிடலாம். மேல் சைடு கீழ் சைடு மட்டும் கரை பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கரை பீஸ் இல்லைனாலும் பிசுறு மடித்து தைச்சு அப்புறமா தைச்சிக்கலாம். அதுக்கு 1.25 இன்ச்சு துணி அதிகமாக வேணும். சைடில் பேக் சைடு கட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டி பீஸுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். 2 பீஸும் ஆப்போசிட் வச்சு அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துன்னா தான் தைக்கும்போது எச்சு கம்மி வராமல் இழுக்காமல் சரியாக வரும். ப்ளவுஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஏன்னா லைனிங் கிளாத்து வந்திருக்கு. அதனால் பட்டி கிளாத்தும் 2 கிளாத் இருந்ததுன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஈவனாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாத் உள்ளே வச்சு அடித்து திருப்புறது. பட்டி கிளாத்து ரவுண்டு கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம்.
ப்ளவுஸ் பீஸ்லேயும் பட்டி கிளாத் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கு உள் சைடு மார்க் பண்ணிக்கலாம். கரை பீஸ் இருக்கிறது மட்டும் கடைசியாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ 2 பீஸ் பட்டி வெட்டி வச்சுருக்கு. அதுக்கு பெரிய தையல் வச்சு மேல் சைடு மட்டும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடிச்சிட்டோம்னா தான் நகராமல் சரியாக வரும் தைக்கும் போதும். இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். பட்டி பீஸ் அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்து கட் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே டாட் பிடிச்ச ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு மேலே இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணது 2 கிளாத் வச்சு அதை மேல் சைடு வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். இப்போ ஏன் 2 கிளாத் வச்சு தைச்சோம்னா கீழ் சைடு இருக்கிற பீஸு ரொம்ப திக்காக இருக்கும். எல்லா கிளாத்தும் சேர்ந்து அதை அதிகமாக இழுக்க முடியாது. இப்போ நாம் தைக்கும்போது இந்த வளையக்கிட்ட இந்த மாதிரி இழுத்து தைப்போம். அப்போ சிங்கிள் கிளாத்தாக இருந்ததுன்னா எண்டில் முடியும் போது 1/2 இன்ச்சு அதிகமாக வந்துடும். அதுக்காக 2 கிளாத் இருந்ததுன்னா நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். இழுத்ததுனாலும் அதிகமாக வராது. 3 பீஸ் வச்சு அட்டாச் பண்ணோம்னா இந்த மாதிரி மெதுவாக தான் தைக்கணும். இதே மேல் சைடு பீஸு தைக்காமல் கீழ் சைடு பீஸும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் அடித்த பின்னாடி அதுக்கு மேலே இந்த பட்டி கிளாத் வச்சு தைச்சிருந்தோம்னா வேகமாக தைச்சிருக்கலாம். 3 பீஸும் ஒட்டுக்காக வச்சு தைக்கிறதுனால மெதுவாக தைச்சிக்கலாம். கீழ் சைடு பீஸு நகராமல் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது சிரமமாக தெரிஞ்சதுன்னா மேல் சைடு பீஸு கடைசியாக தைச்சிக்கலாம். கீழ் சைடு பீஸுக்கு ஒரு தையல் அடித்த பின்னாடி அந்த பீஸில் என்ன அளவில் முடிஞ்சதோ அதே அளவு இன்னொரு பீஸையும் வச்சுக்கலாம். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். எண்டில் முடியும் போதும் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரியே துணி இருக்குது. இழுக்காமல் மெதுவாக தைச்சிக்கலாம். டாட் பிடிச்சது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். பீஸ் எடுத்த பின்னாடி உள் சைடு வளைவுக்கிட்ட கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா திரும்பி வரும். இல்லைன்னா பீஸ் உள் சைடே இழுத்துக்கிட்டு போகும். கப் ஷேப்பு கரெக்டாக இருக்காது. தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுடலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். கரை பீஸ் மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். பேக் சைடில் அளவு செக் பண்ண பின்னாடி பேக் சைடு பீஸில் அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 8.25 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுலேயும் 8.25 இன்ச்சு இருந்துன்னா சரியாக இருக்கும். அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பேனாவில் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் மார்க் இருந்ததுன்னா தான் மடித்து தைக்கிறதும் பாயிண்ட்டும் வராமல் சரியாக வரும். 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிகமாக இருக்கிறத அப்படியே மடித்து தைச்சிக்கலாம்.
ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி 2 பீஸுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரே அளவு இருக்கும். மார்க் பண்ண அளவு கரை பீஸ் மடித்து தைச்சிட்டோம்னா பிசிறெல்லாம் உள் சைடு போயிடும். கரை பீஸ் இல்லாத கிளாத் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக கிளாத் விட்டோம்னா மடித்து தைச்சு உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். இன்னொரு பீஸு ஃப்ரண்டில் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். பேக் சைடு 8.25 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. பட்டி பீஸில் இந்த மாதிரி ஃபினிஷிங் வர்றதுக்கு 10 நிமிஷம் அதிகமாக டைம் எடுத்து நாம் வேலை செஞ்சோம்னா தான் ப்ளவுஸ் நீட்டாக வரும். வேகமாக தைக்கணும்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சு தைச்சோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓவர்லாக் போட்டுக்கலாம். பட்டி கட்டிங் செய்யும்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அதிகமாக வச்சு கட் பண்ணதுனால தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். விசிறெலாம் அதிகமாக இல்லாமல் சரியாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடும் எச்சு கம்மி வராமல் சரியாக இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தனாலும் ஃப்ரண்ட் டாட்டில் இன்னொரு பாயிண்ட் பிடிச்சோம்னா சரியாக வந்துடும். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பின்னாடி ஓவர்லாக் போட்டுக்கலாம். சைட்லேயும் சரியாக இருக்குது. அடுத்து நெக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு பீஸ் நல்லா கிராஸாக வச்சுக்கலாம். பீஸ் எந்தளவுக்கு கிராஸாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லா துணி வளைஞ்சி வரும். 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற அளவுக்கு துணி கட் பண்ணிக்கலாம். பீஸ் மடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மேல் சைடு தூக்கிட்டே வருது. அயன் பண்ணி வச்சிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 4 கிளாத் கட் பண்ணிக்கலாம். பீஸை கிராஸாக கட் பண்ணி சின்ன தையல் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். அப்போ தையல் விட்டு போகாது. கிராஸ் பீஸ் ஜாயிண்ட்டை இந்த மாதிரி 2 சைடு எடுத்து விட்டுக்கலாம். கழுத்து பீஸ் வச்சு அடிக்கும்போதும் திக்காக இல்லாமல் நல்லா திரும்பி வரும். மொத்தமாக இருந்ததுனாலும் தையல் நல்லா வராது. ப்ளவுஸ் பீஸ் மேலே நல்லா கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சுக்கலாம். வளைவுக்கிட்ட பீஸையும் நல்லா திரும்பி வச்சுக்கலாம்.
மேல் சைடு வச்சு அடிக்கிற கிளாத்து ஒரு ரெட்டையை மடிச்சுக்கலாம். அப்போ ஒரு தையல்லையே பிசுறு உள் சைடு போகிற மாதிரி வந்துடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணது பேக் சைடு தள்ளி விட்டுக்கலாம். நெக் பீஸ் கீழ் சைடு இழுக்காமல் தைச்சிக்கலாம். நம்ம இழுத்து தைச்சோம்னா கழுத்து சுற்றளவும் அதிகமாக வந்துடும். ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங்காக இருந்ததுனாலும் அதிகமாக இழுத்து வச்சிட்டோம்னா நெக்கு சுற்றளவும் அதிகமாக வந்துடும். நம்ம இழுக்கிற அளவுக்கு கிராஸ் கட்டிங் அதிகமாக வரும். அதனால் ப்ளவுஸ் கிளாத்தை இழுக்காமே அப்படியே விட்டுடலாம். மேல் சைடு மடித்து தைக்கிற இந்த ரெட்டையை வச்சு தைக்கிறதையும் அதிகமாக இழுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டே தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1/4 இன்ச் அளவு மட்டும்தான் நெக் சுற்றளவுக்கு தைக்கிறதுக்கு விட்டுருக்கும். நம்ம தைக்கும்போதும் அதே அளவு தைச்சோம்னாலும் நெக் சுற்றளவு அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதே அளவுக்கு வந்துடும். ஒரு பாயிண்ட் தையில தள்ளி அடித்தோம்னாலும் நெக் சுற்றளவு அதிகமாக வந்துடும். தைச்சி பழகும்போது இந்த மாதிரி 2 கிளாத் வச்சு தைக்கிறது சரியாக வரலைனாலும் தைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா பழக்கத்துக்கு வந்துடும். 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைச்சதையுமே எல்லாம் சரியாக வராது. நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரி தைக்கிறதெல்லாம் சரியாக வரும். ஒரு பீஸில் என்ன தப்பு வருதோ அடுத்த பீஸ் தைக்கும்போதும் அதை சரியாக தைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாலே போதும். தைச்ச பீஸை எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். மேல் சைடு இருக்கிற பீஸை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனா தான் பிசுறு உள் சைடு போயிடும். அப்போ வெளி சைடு தெரியாது மடித்து தைக்கும்போதும். இப்போ சரியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உள் சைடு பீஸு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக கட் பண்ணாலே போதும். அதிகமாக கட் பண்ணோம்னா தையலை ஒட்டுன மாதிரி வந்துடும். அப்போ தையல் விட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த பீஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மெதுவாக தான் கட்டிங் செய்யணும். வேகமாக கட்டிங் செஞ்சோம்னா ப்ளவுஸ் கிளாத்தில் இருக்குது பட்டுரும். அதனால் பொறுமையாகவே கட் பண்ணிக்கலாம். ஒன்றே கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. வளைவுக்கிட்ட கட் பண்ணி விட்டுறலாம். தையல படாமல் பீஸ் அப்போ தான் நல்லா திரும்பி வரும். பேக் சைடு கட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸு உள் சைடு திருப்பிக்கலாம். ஊசி எடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டி சின்ன தையல் வச்சுக்கலாம். ப்ளவுஸில் எப்படி வளைவாக இருக்கோ அதே மாதிரி பீஸையும் வளைவாக வச்சுக்கலாம். அப்போ மேல் சைடு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். கீழ் சைடு இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து மேல் சைடு வராமல் அப்படியே மடித்து வச்சுக்கலாம். நாம் இப்படி விரலில் மடித்து வச்சோம்னாவே போதும், தையல் நேர் வந்துடும். தையல் எந்த அளவுக்கு நேர் இருக்குதோ அப்போ தான் ப்ளவுஸ் அழகாக இருக்கும். வளைவு வர இடத்துக்கும் அப்படியே வளைச்சி தைச்சிக்கலாம். முதல் தையல் மெதுவாக தான் தைக்கணும். அடுத்த தையல் இன்னொன்று தைக்கும் போதும் வேகமாக தைச்சிக்கலாம்.
அடுத்து 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். பீஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். மடித்து தைச்சது 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலோ இல்லை அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலும் நாம் தைக்கிறது 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு போகிற கிளாத்துங்கிறதுனால ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனாலும் உள் சைடு தான் போகும், வெளியே தெரியாது. தையல் மட்டும்தான் மேல் சைடு தெரியும். அது மட்டும் 1/4 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி தைச்சிக்கலாம். பீஸ் இந்த மாதிரி வளைவாக வச்சுக்கலாம். கீழ் சைடு நல்லா வளைவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தையலும் நல்லா வளைவாக வரும், மேல் சைடு சுருக்கம் இருக்காது. ஈஸியாக வேலை முடிஞ்சது. ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்துருச்சு. உள் சைடு கிளாத்து ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தனாலும் பிரச்சனை இல்லை, அது உள் சைடு தான் போயிடும். மேல் சைடு மட்டும் 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றியும் கரெக்டாக இருக்குது. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. நம்ம வளைவாக வச்சு தைச்சதுனால தான் சரியாக வந்திருக்கு. அடுத்து ஊக்கு வைக்கிற பீஸ் வச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பி ஊசி எடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு 3/4 இன்ச்சு துணி விட்டுடலாம் மடித்து தைக்கிறதுக்கு. உள் சைடு நேர் கீறி விட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவாக இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உள் சைடு திருப்பி விட்டுக்கலாம். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு கட்டி தையல் அடிச்சுக்கலாம். அடுத்து ஊக்கு மாற்ற வீப்பட்டி அடிச்சுக்கலாம். 3 இன்ச் அளவுக்கு துணி வெட்டிக்கலாம். இது உள் சைடு வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இதுவும் 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு அளவு எடுக்கும்போது பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச்சு கம்மியாக அளவு வரும். அதுக்கு காரணம் இதில் 1/4 இன்ச்சு நாம் தைக்கிறதுல குறைஞ்சிரும், ஆம்கோல் கார்னரில் டாட் பிடிக்கிறதுலேயும் குறைஞ்சிரும். அதனாலேயே 1/2 இன்ச்சு கம்மியாக வரும். 3/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். இன்னொரு டைம் மடிச்சுக்கலாம் 1/4 இன்ச் அளவுக்கு. இப்போ மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம்னா கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். ப்ளவுஸ் டைட்டாக இருந்தனாலும் துணி கிழிஞ்சு போகாது. ஏன்னா லைனிங் கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்குது. ஒரு டைம் மட்டும் மடித்து தைச்சோம்னா சீக்கிரமே துணி கிழிஞ்சு போயிடும். பிசிறு உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். கட்டி பீஸ் திருப்பிக்கலாம். 5 வீப்பட்டி வர மாதிரி தைச்சிக்கலாம். அளவு சரியாக வரலைனாலும் டேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிற அளவை 5ஆக பிரிச்சுக்கலாம். தைச்சிட்டே இருந்தோம்னா இந்த அளவு சரியாக வந்துடும். நம்ம கணிக்கிறதுலே இந்த மாதிரி அளவு வச்சதுன்னா சரியாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஒவ்வொரு இடத்துக்கு நல்லா கட்டி திருப்பிக்கலாம். தையல் விட்டு போகாது. மேல் சைடு பிசிறு தள்ளி விடுறதுக்கு முதல் டாட்லேயே நிறுத்திக்கலாம். பிசிறுலாம் உள் சைடு பிரிக்கிற ஊசியில் தள்ளி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தைச்சோம்னா தான் சரியாக வரும். இதே கிட்ட கொண்டாந்து நிறுத்தோம்னா பிசிறு உள் சைடு தைக்கிறதுக்கு சரியாக வராது. தைக்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும். இப்போ நீட்டாக வந்துருச்சு. ரெண்டு பீஸும் வச்சு பார்த்துக்கலாம். எச்சு கம்மி இல்லாமல் சரியாக இருக்குது. அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர் தட்டு கட் பண்ணது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம்.
சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. அளவு சரியாக தான் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் செய்யும் போதும் சரியாக தான் இருந்தது. ஸ்லீவ் தைக்கும் போதும் சுற்றி தையல் அடிக்கலை. தையல் ரொம்ப டைட்டாக வந்ததுன்னா 1/4 இன்ச்சு குறைவாக வந்துடும். அதனால் தையல் அடிக்கும் போதும் தையல் நல்லா ஃப்ரீயாக வர மாதிரி வச்சுக்கலாம். நூல் டைட்டாக இருந்ததுன்னா 1/4 இன்ச்சு கம்மியாக வந்துடும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வர மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இழுக்காமையே தைச்சிக்கலாம். இதில் 1 பாயிண்ட்டுக்கு எது கம்மியாகவோ எச்சா இருந்ததுனாலோ எந்த துணி கம்மியாக இருக்குதோ அதை மட்டும் 1 பாயிண்ட் இழுத்துக்கலாம். இதில் சரியாகவே இருக்குது. அதே அதிகமாக இழுத்து தைச்சோம்னா சுருக்கம் வந்துடும். அதனால் 1 பாயிண்ட்டுக்குள்ளே இழுக்கிற மாதிரி மட்டும் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் 1/2 இன்ச்சு கம்மியாக வந்துருச்சுனாலும் பிரித்து எடுத்து அந்த சைடு 1/4 இன்ச்சு இந்த சைடு 1/4 இன்ச்சு குறையாக வர மாதிரி தைச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிளாத்து கட்டிங் செய்யும்போது சரியாக இருக்கும், தைக்கும் போதும் கம்மியாக வந்துடும். இந்த பீஸ் எங்கேயும் இழுக்காமையும் தையல் கரெக்டாக இருந்ததுனாலையும் எச்சு கம்மி வராமல் சரியாக இருந்தது. அடிச்சு தையல் மேலேயே இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடும் நீட்டாக வந்துருச்சு, சுருக்கம் எதுவும் இல்லை. இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதில் எதுவுமே இழுத்து தைக்கல, கரெக்டாக தான் தைச்சோம். அதனால் சரியாக வந்துருச்சு. கட்டிங் செய்யும் போதும் சரியாக இருந்தது. இப்போ ஸ்லீவுக்கு ஓவர்லாக் போட்டாச்சு. இந்த அளவு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இப்போ நம்ம தைக்கிறதும் அதே அளவு தான். இடுப்பளவு 32 இன்ச் இருக்குது. தைக்கிற பீஸ்லேயும் அதே அளவு வச்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு மட்டும் 7.25 இன்ச் இருந்தது. கை சுற்றளவு அதை மட்டும் 1/4 இன்ச்சு குறைவாக வச்சுருக்கு, அதிகமாக லூஸ் இருந்ததுனால. இடுப்பு லூஸ் வைக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸும் நான் ஏற்கனவே தைச்சது தான், அதுவும் சரியாக இருக்குது. அதனால் அதே அளவு வச்சு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
மேல் சைடு லூஸ் வர அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கு. அங்கே கொண்டாந்து நிறுத்திக்கலாம். கை சுற்றளவுக்கு என்ன லூஸ் வேணுமோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலே கொண்டாந்து ஜாயின் பண்ணி கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறுத்தி தைச்சோம்னா தையலும் நேர் வரும், அளவும் சரியாக இருக்கும். அந்த சைடும் இந்த ஸ்லீவுக்கு என்ன வச்சோமோ அதே அளவு லூஸ் வச்சுக்கலாம். கட்டி எடுத்துக்கலாம். உடம்பு சுற்றளவுக்கு கீழ் சைடு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கிட்ட கொண்டாந்து நிறுத்திக்கலாம். கீழ் சைடை இடுப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். பீஸ் கிராஸாக வச்சு கொண்டாந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அளவு சரியாக வரும். ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் பீஸ் இழுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இடுப்பு அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும்தான் கிளாத் அதிகமாக இருக்குது. 4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால டாட் பிடிக்கிறதுக்கு கிளாத் அதிகமாக வராது. கழுத்து பீஸு சென்ட்ரல் மடிச்சுக்கலாம். இன்னொரு டாட்டு அதே அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. ப்ளவுஸு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இடுப்பளவு சரியாக இருக்குது. சைடில் 3 தையல் அடிச்சுக்கலாம். லூஸ் வேணாலும் பிரித்து விட்றதுக்கு. தையல் அடித்த பின்னாடி ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு லைனிங் ப்ளவுஸை எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலான்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.